நாம் நம்முடைய தியானத்திற்கு முன்பதாக கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு விசை நம்ம கண்களை மூடலாம். ஒரு விசை கண்களை மூடலாம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஒரு உண்மையான ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். ஒரு ஏர்னஸ்ட் பிரேயர். ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரியில அருமையாய் பாஸ்டர் ஐயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு நோக்கத்தோடு கூட நான் கடந்து போக வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக அப்படின்னு ஒரு சின்ன ஜெபத்தை உங்க இருதயத்துக்குள்ள பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம இருதயத்துக்குள்ள உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நீரைவே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நீரைவே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. சொல்லுங்க, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திற்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க வார்த்தைக்கு விரோதமான எல்லா தடைகளும் விலகி போகட்டும். எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். பேசுகிற என்னை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். கேட்கிற உமது பிள்ளைகளை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எல்லா மனுஷிக வல்லமைகளுக்கும் அப்பாற்பட்ட தெய்வ வல்லமை இந்த இடம் முழுவதையும் ஆண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே, வேற எந்த மனுஷிக சிந்தனைகளும் வேண்டாம். தேவ வசனம் பலத்து, தேவ வசனம் பலத்து விருத்தி அடைவதாக. இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் விசுவாசம் பெருகத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 13 மற்றும் 14வது வாக்கியங்களை நான் இன்றைக்கு தியானத்திற்காக நமக்கு முன்பதாக வைப்பதற்கு நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். என் சாட்சி உண்மையாயிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகம் பேர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதத்திலே பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்தார், இவர் எனது நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இவரை குறித்து சாட்சி கொடுத்தார்.
யோவான் ஸ்நானகன் நம்முடைய ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சாட்சி கொடுத்தார். வேத வாக்கியங்கள் எல்லாம் இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று பரிசுத்த வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இப்படி எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி பகிரும் போது ஒரு அருமையான காரியம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தாமே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே தான் எப்படிப்பட்டவர் என்பதை தனது சொந்த வாயினாலே அவர் விளங்க பண்ணுகிறார். அநேக வேளைகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இறைவனாக, கடவுளாக இந்த உலகத்திலே சில பேர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உண்டு. அவர் எங்காவது வாய் திறந்து என்னை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரா என்று கேட்கிற சில கேள்விகள் இந்த உலகத்திற்குள்ளே இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விசுவாசம் கேள்வியினால் வருகிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யார் கேள்விப்படுவார்? ஒருவன் பிரசங்கிக்கிற போது அந்த பிரசங்கத்தை கேட்கிறவன் கேள்வியினாலே விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய ஆண்டவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? நாம் நம்முடைய ஆண்டவரை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் தாமே தம்மை குறித்த வெளிப்பாட்டை நம்முடைய ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். யார் நம்முடைய ஆண்டவர்? பொய்யுரையாத தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வசக்தனாகிய இருக்கிற கர்த்தர், ஒரு பொய் கூட பேசாதவர், தன்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறதை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 8 விதங்களில் அவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் வாசித்து பார்க்க முடியும். தன்னை குறித்து, தான் யார், தன்னுடைய குணாதிசயம் என்ன. நம்ம வேதத்திலிருந்து நம்முடைய ஆண்டவரின் குணாதிசயம் என்ன என்று பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னை தானே தான் யார் என்று சொல்லுகிற சில காரியங்களை நாம் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட சிந்தித்து பார்த்து அந்த வசனங்களுக்கு மேலே நமது விசுவாசத்தை நாம் வைக்கிற போது இந்த ஜீவ வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வல்லமை உடையதாய் இருக்கிறது. வெகு வேகமாக எல்லா காரியங்களும் விளக்கமாக விரிவாக பேசுவதற்கு நமக்கு இன்றைக்கு சமயமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இருக்கின்ற நேரத்திற்குள்ளே வெகு விரைவாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்பும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் முதலாவது தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். இது இயேசுவே தன்னை குறித்து கொடுத்த சாட்சிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. முதலாவதாக ஆண்டவர் கொடுத்த சாட்சியை கவனித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 141வது பக்கம். பைபிள் கொண்டு வந்தவர்கள் தயவு செய்து பைபிளை திருப்புங்கள், அந்த வசனங்களை வாசியுங்கள். அந்த வசனங்களை நாம் வாசிக்கிற போது அந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் தருவார். புதிய ஏற்பாட்டிலே 141வது பக்கம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், அதனுடைய 35வது வாக்கியத்திலிருந்து 37வது வசனங்கள் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம் வசனங்களை. நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசியுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போமா? அவனை அல்லேலூயா. எல்லாருக்கும் வாசிக்க தெரியும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சரி, இப்ப எல்லாரும் வாசிக்க போகிறோம். நல்ல பொறுமையா வாசிக்கணும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவனை அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஆமென். ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வசனம் வாசிக்கும் போதுதான் ரொம்ப நல்ல பிள்ளை போல வாசிப்பாங்க நம்ம ஆட்கள். வீட்டில் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நல்ல வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப என்ன வாசிக்கணும்னா, நல்ல வாயை திறந்து நிறுத்தி நிதானமா உள்ள போகிற அளவுக்கு வாசிக்கணும். இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைலாம் எஸ்ஏ படிக்கிறது போல வசனத்தை படிக்க கூடாது. சரியா? நல்லா வாசிப்போமா? வாயை திறந்து வாசிப்போம். அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு. ரைட், வாசிப்போம். அவனை
அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். பிறவியிலே குருடனாக பிறந்த ஒருவன், சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் தாய் தகப்பன்மார் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னார், யார் செய்த பாவமும் அல்ல, தேவனது கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இவனிடத்துல இப்படி காரியம் சம்பவித்திருக்கிறது. ஆண்டவர் அந்த குருடனை சுகமாக்குகிறார். சேற்றை உண்டாக்கி கண்களிலே பூசி, சிலவாம் என்று சொல்லப்படுகிற குளத்திலே போய் கழுவு என்று சொன்ன உடனே அவன் போய் கழுவுகிறான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு என்று சொல்லப்பட்ட ஒருவர் எனது கண்களிலே சேற்றை பூசினார், சிலவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். அவன் அப்படியே செய்தான், சுகம் பெற்றுக் கொண்டான். அவனுக்கு இயேசுவை குறித்த ஒரு பெயரை அவன் கேட்டிருந்தான். நன்றாக கவனிக்கணும். இயேசுவின் பெயரை கேட்பது வேறு, இயேசுவை அறிந்து கொள்ளுவது வேறு. இயேசு என்ற பெயரை அவன் கேள்விப்பட்டிருந்தான். இயேசு என்ற அற்புதமான தேவனிடத்திலிருந்து அவன் அற்புதத்தையும் பெற்றுக் கொண்டான். இப்பொழுது இந்த யூதர்கள் வந்து அவனிடத்தில் கேட்கிறார்கள், உன்னை சுகமாக்கினது யார் என்று கேட்கிற போது, ஓய்வு நாளிலே அவர் அவனை சுகமாக்கினபடியினாலே அந்த வேதபாரகர் பரிசேயர் சொல்லுகிறார்கள், இந்த மனுஷன் பாவி என்று அறிகிறோம் என்று சொன்ன உடனே அந்த குருடன், பிறவி குருடனாய் இருந்தவன் சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோமே. அப்படி என்றால் இவனுக்கு வசனம் தெரிகிறது. வசனம், வேத வசனம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே, எனக்குள்ள அக்கிரம சிந்தை இருக்கும் என்றால் மெய்யாய் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். ஒரு மனுஷனுக்குள்ள அக்கிரம சிந்தை இருக்கும் என்றால் அவன் எவ்வளவு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பது இல்லை என்ற சத்தியம் அவனுக்குள்ள இருந்தபடியினால் அவன் சொல்லுகிறான், ஐயா, பாவிகளுக்கு தெய்வன் செவி கொடுப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோமே. ஒரு வார்த்தை கூட்டி சொல்லுகிறான், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்தால் தேவன் அவருக்கு செவி கொடுப்பார் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவனை புறம்பாக்கி போட்டார்கள். முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கலாமோ என்று சொல்லி அவனை புறம்பாக்கி போட்டார்கள். அப்படி அவனை புறம்பாக்கி போட்ட போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அதை கேள்விப்பட்டார். நம்முடைய தேவன் எல்லா இடங்களிலும் இருந்து எல்லாரையும் காண்கிறவர். நான் இந்த வசனத்தை வாசித்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நான் அப்படி யோசித்து பார்த்தேன், இந்த ஆண்டவர் தான் எவ்வளவு மகத்துவமானவர் பாருங்கள். ஸ்தோத்திரம். எத்தனை கோடி ஜனங்களுடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. எத்தனை கோடி ஜனங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே கவனிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். எந்த மனுஷனை சுகப்படுத்தினாரோ சுகப்படுத்தின பின்பு அவன் போகட்டும் என்று விடவில்லை. அவனுக்கு மேலே அவரது கண்கள் இருந்து கொண்டே இருந்தது. அதனால்தான் அவன் தள்ளிவிடப்பட்டதை அவர் அறிந்து அவனிடத்துல தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். நேர அவனிடத்துல வந்து கேட்டார், எப்பா, தேவகுமாரன் இடத்திலே நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாயா? இயேசு என்ற பெயர் அவனுக்கு தெரியும். இயேசுவின் மூலம் வருகிற அற்புதம் அவனுக்கு தெரியும். இயேசுவின் மூலம் அந்த சுகத்தை அவன் பெற்றுக் கொண்டவன். ஆனால் தெய்வம் கேட்கிறார், மகனே, தேவகுமாரன் இடத்திலே உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? இந்த குருடனாயிருந்து சுகமாக்கப்பட்டவனுக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியாதபடியினால் அவன் கேட்டான், ஆண்டவரே, நான் அவருக்கு மேலே விசுவாசமாய் இருப்பதற்கு தேவனுக்கு குமாரன் என்று சொல்லப்படுகிறது யார்? யார் அந்த தேவகுமாரன்? நான் அவருக்கு மேலே விசுவாசமாய் இருப்பதற்கு
யார் அவர் என்று சொன்னவுடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற நானே அவர் என்று அந்த வார்த்தையை கொடுத்ததாக பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியபரனாகிய தேவன் தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். நான் மனுஷகுமாரன் அல்ல, நான் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பாவிகளின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று தன்னை மனுஷகுமாரனாக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிற போதே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் சாதாரணமாக மனுஷன் அல்ல, நான் மனுஷ ரூபத்தில் வந்திருந்தாலும் நான் தேவனது குமாரன் என்ற சத்தியமான சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே கொடுக்கப்படுகிறது. ஏன் அந்த சாட்சியை அவன் அந்த இடத்துல விளக்கி காண்பிக்க வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலிலே போதகனாய் இருக்கிற ஒருவனுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது என்று சொன்னவர். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே கீழே வந்தவர் கவனிக்க வேண்டும். சீஷர்களுக்கு சொன்னார், இந்த பூமிக்கெடுத்த இந்த காரியங்களை நான் உங்களிடத்தில் சொன்னால் உங்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, பரமகாரியங்களை நான் உங்களிடத்தில் பேசுவேன் என்று சொன்னால் நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ளுவீர்கள்? பரமகாரியங்கள், பரலோகத்திலே பேசப்பட்ட காரியங்கள், பரலோகத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், பரலோகத்திலே செய்யப்பட வேண்டிய சில காரியங்களை நான் உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அவர் சொல்லுகிறதை யோவான் 3வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமாய் இருக்கிற மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டு, எப்படி சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ அதுபோல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் என்று விட்டு பிதாவின் தீர்மானத்தை அவர் முன்மொழிகிறார். நல்ல கவனிக்கணும். சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்ற பரலோகத்தின் தீர்மானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏன் நான் தேவனது குமாரன் என்ற வார்த்தையை தேவன் சாட்சியாக கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவனது குமாரனை விசுவாசிக்கிறவன் மாத்திரமே கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பது பிதாவின் திட்டம், பிதாவின் திட்டம், பிதாவின் தீர்மானம். நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளை நோக்கி பார்க்கிறவர்கள் பெருகிவிட்டார்களே தவிர அவரது முகத்தை தேடுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக பார்க்கிறோம்? திருமணத்திற்காகவா? அழிந்து போகிற இந்த உலகத்தின் செல்வங்களுக்காகவா? வேலைக்காகவா? படிப்புக்காகவா? குழந்தை பாக்கியங்களுக்காகவா? எதற்காக நாம் ஆண்டவரை தேடுகிறோம்? இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் ஆண்டவரை தேடினோம் என்று சொன்னால், சபையே, நம்மை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார், நான் தேவனது குமாரன். ஏன் அந்த சாட்சி கொடுத்தார்? ஏன் அந்த சாட்சி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற போது இவர் தேவனது குமாரன் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் தேடினால் நமக்கு என்ன கிடைக்குமாம்? நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவத்தின் அடிப்படை நித்திய ஜீவன். கிறிஸ்தவத்தின் அடிப்படை வேறு ஒன்றும் அல்ல, நித்திய ஜீவன். அதனால தான் அவர் தனது பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது.
உன்னுடைய அடிப்படை தேவை சபையே நித்திய ஜீவன். நாம் இந்த உலகத்துல ஒருவேளை பெரிய பதவியில இருக்கலாம், பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், நாம நினைச்சது எல்லாவற்றையும் சாதிக்கிற கைபலன் வல்லமை நம்மிடத்துல இருக்கலாம். எல்லாம் மாயை, ஒரு நொடி பொழுதிலே மாறி போகும் மாயை. இதற்கு மேல நமக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. ஒரு நொடி பொழுதிலே எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமானது அல்ல, நம்முடைய வாழ்க்கை நிதர்சனமானது அல்ல, நம்முடைய வாழ்க்கை நித்தியமானது அல்ல. நாம் இந்த மாயையான உலகத்திலே ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்மை தேவன் பார்க்கிற போது மண் என்று நினைவு கூறுகிறார். வசனம் சொல்லுகிறது, நம்மை புல் என்று நினைவு கூறுகிறார். அந்த புல்லுக்கு மேலே தேவனது காற்று வீசுகிற போது புல் வாடி போகும், புல்லுக்கு மேல இருக்கிற பூ உதிர்ந்து போகும். ஆனால் என்றைக்கும் நிலை நிற்பது தெய்வத்தின் வசனம் மாத்திரமே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்ற பயத்தோடு நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் தனது நிருபத்தில் எழுதுகிறார். 1 யோவான், ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைகளை திருப்பி நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவான் 5வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 329வது பக்கத்திலே 1 யோவான் 5வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மை வஞ்சித்து போடுகிற உலகம். நன்றாக கவனிக்கணும், தயை கூர்ந்து. இந்த உலகம் நம்மை எளிதாக வஞ்சித்து விடும். இந்த உலகம் நம்மை எளிதாக வஞ்சித்து விடும். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார்கள் அல்ல என்று சொன்னார். அதே 1 யோவான் 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், உலகத்தில் இருப்பவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்றவர் சொல்லுகிறார். ஏனென்றால் உலகத்துக்கு மேலே ஒருவன் அன்பு கூர்ந்தால், உலகத்தால் ஒருவன் மேற்கொள்ளப்பட்டால் அவனிடத்தில் நிச்சயமாய் பிதாவின் அன்பு இருக்க முடியாது. எனவே தான் வேதம் நமக்கு காஷன் பண்ணுகிறது, தெளிவுபடுத்துகிறது. சபையே, உலகத்தை நீ மேற்கொள்ள வேண்டும், உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும். உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனது குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லி போனார், நான் தேவனது குமாரன் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, நீங்க வீட்டுல போய் இந்த மிகவும் அடிப்படையான வாக்கியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். வீட்டுல போய் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப தியானம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ தேவனது குமாரன், நீ தேவனது குமாரன் என்று சொல்லி 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 ஆராதித்து பாருங்கள். உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமை நமக்கு கிடைத்துவிடும். நாம யோசிச்சு பார்க்கலாம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பிரதர், ஸ்தோத்திரம், உலகத்தை என்னால ஜெயிக்க முடியும். நமது எதிராளியானவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். மத்தேயு 4வது அதிகாரத்துல படைத்தவரையே கொண்டு போய் படைப்புகளை காண்பித்து மயக்க நினைத்தவன் யாரிடத்துல கேட்டான் தெரியுமா? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் உனக்கு தருவேன் என்று யாரிடத்துல சொன்னான் என்றால், எல்லாவற்றையும் படைத்தவரிடத்துல சொன்னான். தயவு செய்து கவனமாக இருங்கள். இயேசு சாட்சி கொடுத்தார், நான் தேவனது குமாரனாக இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, நாம் அவரை பற்றி கொள்ளும் போது, நாம் அவரை தேடும் போது, ஆண்டவரே நீ தேவனது குமாரனாய் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் தாரும் என்று நாம் விசுவாசத்தோடு கேட்டால்
இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் தருவார். அதுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் தன்னை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதனுடைய 25 மற்றும் 26வது வாக்கியங்களை நாம் வாசிக்க போகிறோம். 129வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 129வது பக்கம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 25, 26 பைபிளை திருப்பிட்டீங்களா? வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வரும்போது, பைபிள் வாசிக்கிறீங்களா? யார் வாயுமே அசைஞ்சது போல எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சாட்சி கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் தன்னை குறித்து சொன்ன 2வது சாட்சி, நானே கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா என்று சாட்சி கொடுத்தார். இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சீரியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையிலே கலப்பு திருமணத்தில் பிறந்தவர்கள் சமாரியர்கள். அதனால இஸ்ரவேலர்கள் சமாரியர்களோடு கூட சம்பந்தம் கலவாதவர்களாய் சமாரியர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அந்த சமாரியாவிலே மத்தியானம் 12 மணி வேளையில, சோத்திரம், நம்முடைய டைம்ல 12 மணி வேளையில இளைப்படைந்தவராய் இயேசு அந்த கிணற்றருகில உட்கார்ந்து இருந்த போது இந்த சமாரிய ஸ்திரியை கண்டார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். அந்த அம்மா சில வார்த்தைகளை சொன்னாங்க, இவர் சில வார்த்தைகளை சொன்னார். இப்படி இவர்கள் கான்வர்சேஷன் போய்கொண்டே இருக்கிற போது அந்த அம்மா சொன்னாங்க, ஸ்தோத்திரம், எங்கள் பிதாக்கள் தேவனை இந்த மலையிலே ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். எந்த மலை என்று எழுதப்படவில்லை. ஆகிலும் வேத பண்டிதர்கள் அது கெரிசீம் மலையாக இருக்கலாம் என்று ஸ்தோத்திரம் அதை சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கான விளக்கங்கள், வேத வெளிச்சங்களை எல்லாம் இப்பொழுது நாம் எடுத்து பேசுவதற்கு நமக்கு சமயம் இல்லை. இந்த மலையிலே பிதாவை ஆராதித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் நீங்களோ எருசலேமிலே போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவர் சொன்னார், பிதாவை இங்கு மாத்திரம் அல்ல எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. இல்ல, கவனிக்கணும். இங்கு மாத்திரமல்ல, எருசலேமில மாத்திரமல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. ஆனால் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால், லிசன் கேர்ஃபுல்லி, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை யார் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏன்? பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். It is the desire of God. இது மனிதனுடைய விருப்பம் அல்ல. It is the desire of God. என்ன தேவனது விருப்பம் என்றால், நீ தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும், with spirit and the truth. ஆவியோடும் உண்மையோடும் நீ தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நம்ம சொல்றாங்க ட்ரூ, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இவைகளை யார் போதிப்பார் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற anointed one, கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அபிஷேகிக்கப்பட்ட மேசியா என்று சொல்லப்படுகிற மீட்பர் வருகிற போது, அபிஷேகிக்கப்பட்ட மீட்பர் வருகிற போது இவைகளை குறித்து எங்களுக்கு சொல்லி தருவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ற உடனே ஆண்டவர் சொன்னார், உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிற நானே அவர் என்று சாட்சி கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே.
நம்முடைய ஆண்டவரே தன்னை குறித்து சொன்னார், நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா என்று. கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மேசியா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இட்ஸ் a very interesting subject. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆண்டவரே நம்ம ஆராதிக்கிறோம், ரைட்? நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலையே என்ன அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். ஸ்தோத்திரம். முதல் மனிதனுக்கு அப்போ இப்படி எல்லாம் கட்டடங்கள் இல்லை, நல்ல அழகான ஏதேன் தோட்டத்துல, ஸ்தோத்திர குளிர்ச்சியான நேரத்துல மனிதன் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அப்ப இப்படி எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது, ஆனால் மனிதன் ஆராதித்துக் கொண்டிருந்தான். அப்போ ஆராதனை என்பது மைக்லயோ மியூசிக்லயோ இல்ல, கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆராதனை என்பது மைக்லயோ மியூசிக்லயோ இல்ல. ஸ்தோத்திரம். ஆராதனை எங்கிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆவியோடு ஆராதிக்க வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, என் ஆவியோடு நான் சேவிக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. ஆவி அப்படின்னா என்ன? மனுஷனுக்குள்ள 3 பங்கு இருக்கு. உங்களுடைய புரிதலுக்காக நான் சில காரியங்களை சொல்றேன். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த சரீரம் வெளி உலகத்தோடு தொடர்புடையது, ஆவி தேவனோடு தொடர்புடையது. இந்த ஆவியையும் சரீரத்தையும் இணைக்கிறது ஆத்துமா. நல்லா கவனிக்கணும். ரெண்டையும், ஆவியையும் சரீரத்தையும் டைரக்டா இணைக்க முடியாது, ஆத்துமா மூலம் தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் ஆவியை கண்ட்ரோல் பண்ணணும்னாலும் ஆத்துமா மூலம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆவி சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னாலும் ஆத்துமா மூலம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். தேவனோடு தொடர்புடைய உனது ஆவியோடு கூட தேவனை ஆராதிக்கணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸ்தோத்திரம். அதுக்கு அர்த்தம். நாம நமது ஆராதனைகளில பார்க்கிறோம், பிரைஸ் காட், நம்முடைய சரீரம் தேவனை ஆராதிக்கிறதே தவிர நம்முடைய ஆவி தேவனை ஆராதிக்கிறது இல்லை. அநேக நேரங்களில், சில நேரங்களில் எனக்கு அப்படி ஒரு விபரீத ஆசை வரும். கண்ணு திறந்து பார்ப்போம் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா என்ன போலவே விபரீத ஆசை உங்களுக்கு இருக்கும். ஸ்தோத்திரம். நான் சொல்றது விளங்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு விபரீத ஆசை இருக்கும். இங்க உட்கார்ந்து இருந்துட்டு கண்ணு திறந்து பார்ப்போம் மக்கள்லாம் எப்படி ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அதே விபரீத ஆசையில அவ்வளவு மக்கள் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கண்ணு திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இங்க மியூசிக் ஓடும், அப்படி வாசிப்பாங்க. நல்ல நல்ல ப்ரொஃபஷனலா மியூசிக்ஸ் எல்லாம் வாசிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஓடும், பாட்டு பாடுவாங்க, தபேலா பிளே ஆகுது, கம்போசர் பிளே ஆகுது, எல்லாம். நாம எங்கேயோ மிஸ் ஆயிட்டோம். நாம எங்கேயோ சபையே நம்முடைய ஒரிஜினாலிட்டிய, நம்மளுடைய நிதர்சனத்தை நாம் எங்கோ தொலைத்து விட்டோம். நீயும் நானும் தேவனை ஆராதிக்கிறது ஆவியில ஆராதிக்கணும். ஆவியில ஆராதிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளான மனிதன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தமான மனிதன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இப்ப கேட்கலாம், அப்படி ஆவியோட ஆராதிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறாரே? ஆமா, தேவன் விரும்புறார். ஆனா ஆவியோடு ஒரு மனிதன் எப்பொழுது ஆராதிக்க முடியும் அப்படின்னா, எந்த மனிதன் கிறிஸ்து எனப்பட்ட மேசியாவினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதனாலே ஆராதிக்க முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு தலைகீழ போறவன் கூட சத்தம் போடுறதுக்கு வெக்கப்பட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆட்கள் ஒரு அல்லேலூயா போடுறதுக்கு அவ்வளோ வெக்கப்படுவாங்க. கையோ ஏத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். சபைக்குள்ள வந்து 2 பிரிவா பிரிஞ்சு சண்டை போடுறதுக்கு நம்ம ஆட்களுக்கு வெக்கமே வராது. அங்க பாத்தீங்கன்னா ஆட்ரா போடுறா, ஆனா போனா அப்படி. உங்க சபை நல்ல சபைன்னு ஐயா சாட்சி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். உங்களுக்காக கர்த்தருக்கு என்ன எல்லாரும் சிரிக்கிறிய ஒரு மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி ஒண்ணும் இல்லையா, எல்லாம் நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் அங்க சொல்றேன் எங்க ஊர் பக்கத்துல அதெல்லாம் ஓகே. சோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா போடுறதுக்கு அப்படியே யோசிப்போம். கை உயர்த்தலாமா? சோத்திரம். அல்லேலூயா போட்டுருவோமா? சோத்திரம். கையை உயர்த்து நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே.
ஆமா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 நாள் மாறின பிறகு ஒரு புது சேஞ்ச் இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யார் ஒருத்தன் மேசியாவானால பிடிக்கப்பட்டிருக்கிறானோ, சபையே நாம யாராலே நடத்தப்படுகிறோம்? ஆண்டவர் அதனால தான் சாட்சி சொன்னார். எப்பா நீ என்ன இயேசு, நல்ல ஒரு அழகான பாட்டு பாடினாங்க, இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகம். ரொம்ப பியூட்டிஃபுல் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இயேசுனா யார்? உன்னை மீட்டுக் கொண்டவர். எதிலிருந்து மீட்டுக் கொண்டவர்? உன் பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டவர், உன்னை சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டவர், இந்த உலகத்தின் வழிபாடுகளில் இருந்து உன்னை மீட்டுக் கொண்டவர், பொல்லாத விக்கிரக வழிபாடுகளில் இருந்து உன்னை மீட்டுக் கொண்டவர், மாயையிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டவர், நீ விடுபட முடியாத சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டவர். அதனால தான் பவுல் சொல்றார் கொரிந்து சபைக்கு, ஐயா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்பவரின் மாசற்ற இரத்தத்தை அவர் விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். ஸ்தோத்திரம். எப்பவும் இருக்கணும். நாம இந்த சபைக்கு கேம்பஸ்குள்ள வந்திருக்கிறது தேவ கிருபை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அந்த எண்ணம் இருக்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். உள்ள வரும்போது டைமே ஆயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் 8 பாயிண்ட் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பாயிண்ட் தான். கர்த்தர் நல்லவர். முடிச்சிடலாம், ரைட் டைம்ல முடிச்சிடலாம். உள்ள வரும்போதே ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு, யாருக்கு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. எல்லாமோ டிஃபரெண்டான வார்த்தைகள்லாம் வருது. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார், எனக்கு தெரியல. உள்ள வருகிற போது கிருபையை சார்ந்து கொண்டு உள்ள வரணும். ஏன்? நான் ஆராதிக்க போகிறவர் கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ற பதற்றத்தோடு நடுக்கத்தோடு வரணும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, நடுக்கத்தோட நீங்கள் களி கூறுங்கள், பயத்தோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். யாராயிருந்தாலும் சரி, பயத்தோட யாராயிருந்தாலும் சரி, நடுக்கத்தோட களி கூறுங்கள், சந்தோஷமாயிருங்க. Praise God with all your strength. எல்லாம் செய்யுங்க, ஆனா நடுக்கத்தோட, கடமைக்காக அல்ல. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நீங்கள் பயபக்தியோட, வசனம் சொல்லுகிறது, பயபக்தியோடு நடுக்கத்தோடு நடுங்குகிறவனாய் கிருபையை சார்ந்து கொண்டு. ஏன் தெரியுமா அந்த வார்த்தை? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று இருந்தது. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சபைகளில வேத பாட வகுப்புகளில் அது போதித்திருப்பார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள மகாபரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருந்தது. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் கடந்து போவான். நம்மளை போல கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் போவான். அப்படி உள்ள போகும்போது அவன் தனது இடுப்புல, அவனுடைய வஸ்திரங்களிலே தேவன் சில மணிகளை கட்ட விட்டிருப்பார். உள்ள போகும்போது இடுப்புல சங்கிலி கட்டி அனுப்புவாங்களாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. வீட்டுல போய் எண்ணாகமதி புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. எதுக்கு அந்த சங்கிலியை கட்டி அனுப்புவாங்களான்னா, உள்ள ஆராதனை செய்யும் போது அந்த மணி ஓசை ஒலித்தது என்றால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம். அந்த மணி ஓசை ஒலிக்கல அப்படின்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறவர். அப்படி ஒருவன் செத்து போனால் அவனை உள்ள போய் எடுக்க முடியாது என்பதற்காக சங்கிலியை பிடித்து இழுக்கிற படு பயங்கரமான காலத்துல இருந்து நம்மளை கிருபையாய் கொண்டு வந்து அப்பா பிதாவேன்னு அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார்னா அவருடைய சாட்சியை நாம் விசுவாசிக்க வேண்டும். யார் இவர்? இவர் தேவனது குமாரன். இவர்தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். யார் இவர்? இவரே கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா, உலக இரட்சகர். சகல பாவங்களிலும் இருந்து, சாபங்களிலும் இருந்து, துஷ்டதனங்களில் இருந்து நம்மை விடுவித்து ஸ்தோத்திரம் ஆவியோட உண்மையோட தேவனுக்கு ஆராதனை செய்ய வைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நான் இந்த ராத்திரி வேளையில காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும் போது சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11-12 வாக்கியங்களை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11 மற்றும் 10வது வாக்கியத்திலிருந்து வாசிக்கலாம். 137வது பக்கம். இயேசு நிமிர்ந்து, வசனத்தை வச்சிருக்கிறவங்க திருப்புங்க, வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து கொடுத்த 3வது சாட்சி, நான் ஒளியாயிருக்கிறேன், ஜீவன் கொடுக்கிற ஒளியாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். நமக்கு இந்த 8வது அதிகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம் இல்லையா? நல்ல இந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவள் அந்த பாவம் செய்து கொண்டிருக்கிற போது சகல சாட்சிகளோடு கூட அவள் பிடிக்கப்பட்டாள். நம்மள அநேகம் பேர் செய்த பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அதுவும் கர்த்தருடைய கிருபையே என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீயை போல நம்முடைய பாவங்கள் இந்த குளச்சல் பட்டணத்திலே வெளியரங்கமாய் மாற்றப்பட்டால், அடுத்த நாள் இதுல தலை நிமிர்ந்து நடப்பவர்கள் எத்தனை பேர் என்று ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம் அது. கையும் மெய்யுமாய் விபச்சாரத்தில், we have to understand the pain behind of the incident. கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அவ எவ்வளவு கூனி குறுகி யாரையும் பார்க்க முடியாதபடிக்கு அவளுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். அந்த ஸ்திரீனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பயங்கரமான மனநிலைமை. இன்னொரு பக்கத்துல கல்லறிய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இது என்ன, ஜீவன் போனா அவளுக்கு நல்லது அப்படின்னு கூட அந்த ஸ்திரீ யோசித்திருப்பாள். ஏனென்றால் ஜீவனை விடுறதுக்கு கூட மனுஷன் துணிஞ்சிருவான். மானம் போறத மனுஷனால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆமாவா இல்லையா? அதனால இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்றாங்க, மானம் போச்சுன்னா நாக்க பிடிங்கிட்டு செத்தா என்ன அப்படின்லாம் சொல்றாங்க. ஜீவன் போறதுக்கு மனுஷன் துணிஞ்சிருவான், மானம் போனா முடியாது. இந்த ஸ்திரீ தனது எல்லா தன்மானத்தையும் இழந்து கூனி குறுகி நிற்கிறாள். கல்லறிய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இயேசு இடத்துல வந்து கேட்கிறார்கள், ஐயா, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, நாம் கல்லறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு சொன்னார், குனிந்திருந்து இயேசு சொன்னார், உங்களில் குற்றமில்லாதவன் எவனோ, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ, அவன் இவளுக்கு மேலே முதலில் கல்லறியட்டும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஐயா, நீ எல்லாரும் பார்த்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் அப்படி, அவன் எப்படி, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, உன்னிடத்திலே குற்றம் உண்டோ? ஆண்டவர் உன்னிடத்துல குற்றம் உண்டோ? அதனாலதான் அவர் சொல்றார், உன் சகோதரனுடைய கண்ணுல இருக்கிற துரும்படி பார்க்கிறாயே, உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை பாரு. உன்னிடத்துல பாவம் உண்டோ? உங்களிடத்துல பாவம் இல்லாதவன் இவளுக்கு மேலே முதலாவது கல்லறியட்டும் என்று சொன்ன உடனே ஒவ்வொருத்தனும் மனசாட்சியை கேட்டு பார்க்கிறான். பாவம் உண்டா, பாவம் உண்டா, வரிசையா சொல்லுது மனசாட்சி. அன்னைக்கு அப்படி பண்ண, இன்னைக்கு இப்படி பண்ண, அன்னைக்கு இப்படி பண்ண. மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரீயினுடைய வெட்கம் தீரவில்லை. அவ அப்படி குனிஞ்சிதான் இருக்காங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்தார், ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே,
உண்மையில் கல்லறிய வேண்டும் என்று இருந்தவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள் ஐயா. ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. இந்த உலகத்தில் மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டிய பரிசுத்தர் ஒருவர் உண்டென்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்தது இல்லை, அவருடைய வாயில வஞ்சனை இருந்தது இல்லை, அவர் கபடு செய்கிறவர் அல்ல, அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. அதனால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தூதர்கள் அவரை ஆராதித்ததை வேதம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஹோலி ஹோலி அண்ட் ஹோலி. பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் உள்ளவர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவருக்கு தான் அந்த ஸ்திரீயை ஆக்கினைக்குள்ளாக்குகிற அதிகாரம் இருந்தது. ஆனால் அவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஆனால் ஒரு காரியம், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லிவிட்டு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இருளின் அதிகாரத்திற்குள் இருக்கிறார்கள். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வேத வாக்கியம் தீர்க்க தரிசனமாய் கூறியது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனது பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். யாராயிருந்தாலும் சரி, அது பரபாஸ் என்று சொல்லப்படுகிற கலகத்தினாலே கைது செய்யப்பட்ட கொலைபாதகனாய் இருந்தாலும் சரி, அநேகம் பேரை சிறைச்சாலையிலே போட்டு வதை செய்து கொண்டிருக்கிற சவுல் என்கிற பரிசேயனாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர் இயேசு ஒருவரே. அதனால வேதம் சொல்லுகிறது, இந்த ஒளி ஒரு மனிதனை பிரகாசித்து விட்டால் அவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் அவனை மேற்கொள்ளாது. ரோமர் 6:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்? இந்த ஒளி எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அதனால தான் ஒளியிலே நடக்கிறவன் இருளின் கிரியைகளை அருவருக்கிறான். சபை மதிலுக்கு மேலே இருக்கிற வெளிச்சம், இல்லைன்னா பட்டணம், மலைக்கு மேலே இருக்கிற பட்டணம், விளக்கு தண்டுக்கு மேலே இருக்கிற விளக்கு சபை. சபையினுடைய வெளிச்சம் வெளியே போகணும். இந்த வெளிச்சம் எங்க இருந்து வரும்? சபையே இயேசுவின் இடத்திலிருந்து வரும். ஜீவ ஒளி என்று சொல்லப்படுகிற அவரிடத்திலிருந்து வரும். எப்போ அந்த ஒளி நமக்கு கிடைக்கும் தெரியுமா? நமது முகம் அவரை தேடிக்கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, மோசே 40 நாள் சீனாய் மலையில ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தான், தரிசித்தான். கீழே இறங்கி வருகிற போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. முகம் பிரகாசித்தது. அந்த பிரகாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்முடைய இருள் எல்லாம் மாறி போகும். ஸ்தோத்திரம். ராத்திரி வேளையில நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் எப்பொழுது தெரியுமா ஒரு மனிதனுக்கு வரும்? பாவம் உண்டு என்கிற உணர்வு அவனை விட்டு அகன்று போகும். பாவம் செய்ததனால் வந்த குற்ற மனசாட்சி அவனை விட்டு அகன்று போகும். குற்ற மனசாட்சி அவனை குத்தி கொண்டிருக்கிறது என்றால் அவன் இருளுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நான் ஜீவ ஒளியாயிருக்கிறேன். ஜீவ ஒளியாய். அதனால்தான் நம்ம ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரே என்னை பிரகாசிப்பீராக. பழைய ஏற்பாட்டில் சபையை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், சபையை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர்.
கர்த்தருடைய திருமுகம் ஒரு மனுஷனுக்கு மேலே பிரசன்னமாயிற்று என்றால் அவன் கிருபைக்குள்ளே நுழைந்து விட்டான் என்ற அர்த்தம். சபையே, நீ எதை தேடி ஓடுகிறாய்? கிருபையை தேடியா, மாயையை தேடியா? கிருபையை தேடி ஓடி பாருங்க, பாவமில்லாத வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். அதனால்தான் ஆண்டவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும் போது சொல்றார், நான் ஒளியா இருக்கிறேன். இதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்றார், நான் வாசல் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நான் நல்ல மேய்ப்பன் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நானே திராட்சை செடி என்று தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நானே ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். நானே ராஜா என்று சாட்சி கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. இவ்வுலகத்திற்கு உரியதா இருந்தால் என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். என்னுடைய ராஜ்யம் மறுமையின் ராஜ்யமாய் இருக்கிறது. அதைத்தான் பாஸ்டர் ஐயா உங்ககிட்ட பேசும்போது பேசினாங்க. காலம் நிறைவேறிற்று, பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நாம் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது ஒரு பெரிய சிலையை நேபுகாத்நேச்சார் கண்டான். அந்த சிலையை அவன் பார்த்து கொண்டிருக்கிற போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டோடி வந்து அந்த சிலையை தவிடுபடியாக்கி பூமி எங்கும் நிரப்பிற்று என்று ஒரு சொப்பனத்தை கண்டு திகைத்துக் கொண்டிருக்கிற போது தானியேல் அந்த சொப்பனத்துக்கு அவர் அர்த்தம் கொடுத்ததை நாம் வாசித்து பார்க்கிறோம். அந்த ராஜாக்களின் காலத்திலே, எந்த ராஜாக்களின் காலத்திலே இரும்பும் களிமண்ணும் நிறைந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற, கிட்டத்தட்ட இப்பொழுது நடைபெறுகிற இந்த நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத வேறொரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யத்திற்கு முடிவுறாது, அது நித்தியமான ராஜ்யம். அந்த ராஜ்யம் வேறே ஜாதிகளுக்கு விடப்படுவது இல்லை. கர்த்தரை நம்பி சத்தியத்தை கைக்கொண்ட உத்தம ஜாதி அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், பிரியமான தேவனது பிள்ளைகளே, காலம் இனி இல்லை. நம்முடைய ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொண்டு நித்திய ஜீவனுக்காக ஓடி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து நம்முடைய குற்றங்களற கழுவப்பட்டு தேவன் மூலமாகவே ஆவிக்குரிய நன்மைகள், உலக பிரகாரமான நன்மைகளை பெற்று தேவன் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டு அநேக கனிகளை நாம் கொடுத்து தேவனது மந்தையிலே அடங்கியிருந்து அவர் நமக்கு கொடுக்கிற எல்லா நித்திய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு தேவனது ராஜ்யத்திற்குள்ளே சந்தோஷமாய் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கூட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் தயை கூர்ந்து எழும்பி நிற்கலாம். கண்களை மூடி ஒரு விஷயம், ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஹல்லேலூயா, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீ தேவனது குமாரன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள, நீ தேவனது குமாரன் என்பதை நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்வீராக. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம், we all going to pray. 2 நிமிஷங்கள் மாத்திரம், 2 நிமிஷங்கள் கண்களை மூடி நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ தேவ குமாரன், ஆமென், அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நீர் கிறிஸ்து என்னப்படுகிற உலக இரட்சகர், மேசியா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நீர் ஜீவ ஒளி, நீர்தான் ஆண்டவரே வாசல், நீர்தான் ஆண்டவரே திராட்சை செடி. அவர் சொன்னார், என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். என்னை அல்லாமல் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எப்போ நீர் திராட்சை செடி அப்படிங்கிற வெளிச்சம் நமக்குள்ள வருதோ அன்றைக்கு நம்ம மனசு சொல்லிரும், அவர் அல்லாமல் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். அவர் இல்லாம நம்ம எதையாவது செஞ்சிடலான்னு நம்ம முயற்சி செய்து பார்த்தால் தோற்று போய் விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். You alone, you are sufficient for me, Lord. Oh, hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆராதிச்சு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
once again. நீர்